ஒரு சின்ன டிடிங் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சவுண்ட் வருது. நோட்டிஃபிகேஷன், Instagram மெசேஜ் வருது. யார் லைக் பண்ணியிருக்கா? டக்குன்னு நம்ம கை போயிருது. யாரோ ஒருத்தர் பக்கத்துல போறாங்க. டக்குன்னு நம்ம பண்ற வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. பண்ற வேலைய அப்படியே தூக்கி போட்டு கிச்சனுக்கு ஓடிர்றோம். இல்லன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நல்ல வாசனை வருது. நம்ம அப்பதான் சாப்பிட்டுருப்போம். 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆனா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கடைக்கு போயிருவோம். இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் நம்மளுடைய மனச நம்மட்ட இருந்து தூரமாக்குது. எப்போ ஒருத்தன் வந்து அவனோட இந்திரியங்கள கட்டுப்படுத்துறானோ, சய்யமம்னு சொல்லுவாங்க யோகால. எப்போ ஒருத்தன் வந்து இந்திரிய நிக்கிரகத்தோட இருக்கிறானோ, அப்ப அவனோட மனசு அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப இந்த மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னா, இருக்குது. ஆனா அது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. கொஞ்சம் கஷ்டப்படணும். உங்களுக்கு கஷ்டப்படுறது ஓகேவா? ரொம்ப ஈஸியா ஒரே மாத்திரையில எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா, பாய்சன் தான். அப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கொஞ்சோண்டு கஷ்டம் எதுலன்னு நான் சொல்றேன்.